அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை மாதம் மாதம் ரூபாய் 4000 பெறுவது எப்படி? இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய தமிழக அரசு நிறைய செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அது நிறைய பேருக்கு அந்த செயல் திட்டத்தை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் அதை தெரியறதில்லை. அதனால் அவங்களால அதை பயன்படுத்த முடிவதில்லை. இந்த திட்டமும் அப்படி ஒரு சிறப்பான செயல் திட்டம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேரண்ட், அதாவது தந்தை அல்லது தாயை இழந்த மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை திட்டம். இது யார் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை மற்றும் தாயை இழந்த மாணவர்கள் மட்டும். அதாவது முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எந்த வகுப்பில் படித்தாலும் பரவாயில்லை, தனியார் பள்ளியில் படித்தாலும் பரவாயில்லை, அரசாங்க பள்ளியில் படித்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருகில் உள்ள மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அல்லது குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அங்கே போயிட்டு விண்ணப்பத்தை நேரடியாக வாங்க வேண்டும். ஆன்லைனில் கிடைக்காது, நீங்கள் நேரடியாக தான் போய் வாங்கணும். அதை வாங்கிட்டு நான் சொல்கிற இந்த ஜெராக்ஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணுங்கள். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, தந்தை அல்லது தாய் இறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, வருமான வரி சான்றிதழ், பேங்க் பாஸ்புக், இது இணைச்சிட்டு அது போக குழந்தைக்கான ஆதார் அட்டை மற்றும் குழந்தை இந்த பள்ளியில் தான் படிப்பதற்கான சான்றிதழ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி நீங்கள் உங்கள் அருகில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் போயிட்டு நேரடியாக சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களோட விண்ணப்பங்கள் சரிபார்த்து தகுதியானவர்களுக்கு மாதம் 4000 அந்த குழந்தைகளுக்காக கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இது நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.